ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். சொந்த வீடு அமைவதற்கு இந்த 2 விஷயத்தை மட்டும் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு கை நிறைய பலன் கொடுக்குங்க. சொந்த வீடு கனவு நிறைவேற என்பதற்காக எத்தனையோ கோவிலுக்கு சென்று எத்தனையோ பூஜை வழிபாடு என செய்தும் ஒன்றும் நடக்கவில்லை என்பவர்கள் வீட்டிலேயே இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்குங்க. எளிமையான இந்த 2 பரிகாரங்கள் செஞ்சு வந்தால் விரைவில் சொந்த வீட்டு யோகம் அமையும். அதனால் நம்பிக்கையுடன் இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சு வரலாங்க. எவ்வளவுதான் சொத்து பணம் இருந்தாலும் நமக்கென்று ஒரு வீடு இல்லை என்றால் அது மனக்குறையாதாங்க இருக்கும். சொந்த வீடு வாங்க முடியவில்லையே என்பது பலரோட ஏக்கமாகவும் கனவாகவும் இன்றைய காலகட்டத்தில் இருந்து வருதுங்க. சொந்த வீடு வாங்க வேண்டும், வாங்கிய இடத்துல விரைவில் வீடு கட்ட வேண்டும். ஏற்கனவே துவங்கி பணப்பற்றாக்குறையால் கட்டிய வீட்டோட பணிகளை முடிக்க முடியாமல் கவலையில் இருப்பவங்க இங்கே ஏராளமாக இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் வீட்டிலேயே எளிமையான இந்த 2 பரிகாரங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாவே போதுங்க. சொந்த வீடு வாங்க வேண்டும் என நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடுபவர்கள் ஒரு சிறிய அகல் விளக்கில் விளக்கெண்ணெயை ஊற்றி தீபமேற்ற வேண்டுங்க. மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான வாமனரை மனதில் நினைத்து சொந்த வீடு அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு மாதந்தோறும் வரும் திருவோண நட்சத்திரத்தன்று வீட்டின் அக்னி மூலையான தென்மேற்கு மூலையில் இந்த விளக்கை ஏற்றி நீங்கள் வைக்கணுங்க. அக்னி திசை என்பது மண்ணுக்குரிய திசையாகுங்க. அதாவது அங்காரகன் எனப்படும் செவ்வாய் பகவானுக்குரிய திசை இது. 3 அடி மண் கேட்டு 3 உலகையும் அளந்தவர் வாமனர். அதனால் அவரை நினைத்து பால் பாயாசம் நிவேத்தியமாக படைத்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா விரைவில் சொந்த வீட்டு யோகம் அமையுங்க. மற்றொரு பரிகாரமாக வீட்டில் பயன்படுத்தும் காமாட்சி விளக்கு அல்லது கஜலட்சுமி விளக்கு அல்லது அப்படி இல்லையா நீங்கள் வழக்கமாக பயன்படுத்தும் ஏதாவது ஒரு விளக்கை எடுத்துக்கோங்க. விளக்கை சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வச்சு வாசனை மிகுந்த வெள்ளை நிற பூக்களை நீங்கள் வச்சுருக்கணுங்க. அதுக்கப்புறம் 5 ரூபாய் நாணயத்தை விளக்குகளை போட்டு நெய் அல்லது எண்ணெய் நீங்கள் ஊற்றணுங்க. ஒரு சிறிய தட்டோட மத்தியில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதன் மீது 5 ரூபாய் நாணயத்தை வைத்து ஏற்கனவே நாம் தயார் செய்து வைத்த விளக்கை வைத்து இதன் மீது வைத்த விளக்குன்னு வைத்து நீங்கள் விளக்கை ஏற்றணுங்க. தினமும் காலையில் 6 மணி முதல் 7 மணிக்குள்ளே இந்த விளக்கை ஏற்றி வந்தீங்க அப்படின்னா விரைவில் வீடு கட்டுவீங்கங்க. 5 ரூபாய் என்பது குபேரனுக்குரியதானதுங்க. இதை விளக்கில் போட்டு ஏற்றுவதால் வீடு கட்டுவதற்கான அல்லது வீடு வாங்குவதற்கான பணம் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கிடைக்குங்க. காலை 6 முதல் 7 வரையிலான நேரம் என்பது ஞாயிறு, சூரியன், திங்கள், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், குரு, வெள்ளி, சுக்கிரன், சனி என நவகிரகங்களில் பாவ கிரகங்களான ராகு கேது தவிர்த்து மற்ற 7 கிரகங்களையும் குறித்த ஹொரையான நேரமாகுங்க. இந்த நேரத்தில் விளக்கேற்றுவதால் நவகிரகங்களோட அருள் கிடைத்து பூமி யோகம் உண்டாகுங்க. இந்த ஒரு எளிய பரிகாரத்து முறையை நீங்கள் முழு மனசோடு முழு நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்குங்க. முக்கியமான விஷயம் நீங்கள் உங்களோட முழு நம்பிக்கையோடு செய்யணுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் நன்றி.